ஆஃப் n ஸ்கொயர், இது சமேஷன் ஆஃப் n கியூப். இதை எப்படி நம்ம டயக்ராம்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இதுக்கான டயக்ராம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து இந்த டயக்ராமில் என்னோட மதிப்பு என்ன, 1 2 3 4, சரிங்களா? இதில் உள்ள முக்கோணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. முக்கோணங்கள் கொஸ்டின் இதுதான். முக்கோணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், சரிங்களா? இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 + 2 + 3 + 4 இருக்கா, அப்போ n = 4. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4 × 5/2, 2 டைம்ஸ் 2 × 5 10. இதுதான் ப்ரொசீஜர், சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த கொஸ்டினுக்கான கீவேர்டு என்ன அப்படின்னா ஸ்கொயர், அதாவது சதுரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தடுக்கு வரணும். ஸ்கொயர் அப்படின்னா சதுரங்கள் எத்தனை, இதுக்கான கொஸ்டின். இந்த மாதிரி. பட் இதில் மொதல் கான்செப்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ரோ அண்டு காலம் ஈக்குவலாக இருக்குதான்றது தெரியணும். 1 2 3 1 2 3 ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் இப்போ n = 3, இதை தூக்கி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்க இந்த ஃபார்முலானா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் சதுரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும், சரிங்களா? ஒருவேளை இதே கொஸ்டின் இங்கே பாருங்க, 3x3 தான், வேற ஒன்றுமே இல்லை, அதே மாடல் தான். 3 ரோ 3 காலம், சரிங்களா? இந்த கொஸ்டினில் 1 2 3 3 ரோ 3 காலம், ரோ ஈக்குவல் டு காலம். இந்த கான்செப்ட் வந்தாதான், ரோ காலம் ஈக்குவலாக இருந்தாதான் இந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வகங்கள் எத்தனை, செவ்வகங்கள் எத்தனை, சரிங்களா? சதுரங்கள் அப்படின்னு கேட்டா ரெண்டாவது ஃபார்முலா, செவ்வகங்கள் எத்தனைன்னு கேட்டா மூணாவது ஃபார்முலா. கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா பெஸ்ட், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டயக்ராம் மெத்தட் நான் சொன்னது உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ இதில் ஒன்றும் இல்லை, எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 3 × 3 + 1 4, 3 × 2 6 + 1 7 டிவைடட் பை 6. 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம், 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 × 7 14. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவ்வளோதான். அப்போ செவ்வகம் கேட்டாங்க அப்படின்னா 3 × 3 + 1 4/2 ஹோல் ஸ்கொயர், கேன்சல் பண்ணீங்கன்னா 2 2 × 3 6 ஸ்கொயர் 36. அப்போ இந்த பாக்ஸ்குள்ள இருக்க செவ்வகங்கள் எத்தனைனா 36, சதுரங்கள் எத்தனை அப்படின்னா 14, சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஒன்று மெயினாக இருக்கணும் அப்படின்னா ரோ காலம் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஃபார்முலாக்குள்ளே வரணும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி டயக்ராமில் 3 தான் கேட்க முடியும், வேற எதுவும் கேட்க முடியாது, சரிங்களா?